வணக்கம் தமிழர்களே. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Xiaomi அவங்களோட Mi 10i ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஜனவரி 5 வந்து லான்ச் பண்ணுறாங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 70 to 80% வந்து கன்ஃபார்ம்டாக இருக்கும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நான் தான் உங்கள் மெட்ராஸ் தமிழன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனுக்கான டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் FHD + IPS LCD டிஸ்பிளே இந்த ஃபோனுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தோம்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனுக்கு ஆன டிஸ்பிளேல என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா Gorilla Glass 5. இப்போ நம்ம செகண்ட் பார்க்க போகிறது வந்து பேட்டரி. இந்த ஃபோனுக்கான பேட்டரி கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தோம்னா 4820 mAh. இந்த ஃபோன் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகணும்னா குறைஞ்சது 58 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது வந்து கேமரா. ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, இன்னொன்று வந்து 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா, இன்னொன்று வந்து 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். இந்த நம்ம ரியர் சைடில் இருக்கிற வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 4K வீடியோ குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நம்ம செல்ஃபி கேமராவுக்கு வருவோம். செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கேமரா. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா HDR + பேனரோமா ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் இருக்கிற வீடியோ குவாலிட்டி என்ன குவாலிட்டியில் வரும்னு பார்த்தோம்னா 1080p ரெசல்யூஷனில் வரும். இப்போ நம்ம நாலாவதாக என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராசஸர். இந்த ஃபோனில் என்ன ப்ராசஸர் அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா Qualcomm Snapdragon 750G 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வரும்போது Android 10 OS ஓட வரும். அது மட்டும் இல்லாமல் MIUI 12 கவர் ஸ்கின்னோட இந்த ஃபோன் நம்மளுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன GPU யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா Adreno 619 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது வந்து மெமரி. இந்த ஃபோன் என்னென்ன மெமரி ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வருதுன்னு பார்த்தோம்னா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்பேஸ், 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்பேஸ் அண்ட் 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்பேஸ். இந்த வேரியண்ட்டில் நம்மளுக்கு இந்த ஃபோன் வரும். இப்போ நம்ம ஆறாவதாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். இந்த ஃபோன் என்னென்ன கலரில் வரும்னு கேட்டிங்கன்னா கிரே, மின்ட், ரெட் ஆர் ப்ளூ இந்த கலர்ஸில் இந்த ஃபோன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராக தான் கொடுக்குறாங்க. நான் இதை பேட்டரியிலே சொல்லியிருக்கணும். இப்போ நான் சொல்ல போகிற ஃபீச்சர் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து USB என்ன டைப் கேட்டிங்கன்னா டைப் C 2.2 கேபிள் வந்து தராங்க. ஸோ அவ்வளோதான் தமிழர்களே. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு நான் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.